கோயம்பேடு தனியார் பார்ல ஏற்பட்ட ஒரு தகராறுனால இலங்கையை சேர்ந்த ஒரு பொண்ணு காரை விட்டு ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. 7 பேர் சேர்ந்த ஒரு கும்பல். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழர் முகாமில் வசிச்சு வந்த பொண்ணு தான் 18 வயசு ஆகிற யான்சி. இந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட கோயம்பேடு உள்ள ஒரு தனியார் பாருக்கு நைட்டு நேரத்தில் போயிருக்காங்க. அங்கே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தப்போ ஒரு சிலர் இந்த பொண்ணு கிட்ட வம்பிழுத்திருப்பாங்க போல இருக்கு. இதனால அந்த 2 கும்பலுக்கும் இடையே சண்டை வந்ததுனால பாரை விட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து அந்த சண்டை தொடர்ந்து இருக்கு. உடனே பயந்து போய் யான்சி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூட்டியை எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருக்காங்க. ஆனா அந்த 7 பேர் சேர்ந்த கும்பல் திமுக கொடி கட்டின காரை அவங்கள விடாம துரத்திட்டு போய் அவங்க போயிட்டு இருந்த ஸ்கூட்டியில விட்டு ஏத்திருக்கானுங்க. இதுல யான்சி சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா தப்பிச்சு போனவங்களை அந்த 7 பேரையுமே போலீஸ் கைது பண்ணி 4 பிரிவு கீழே வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தனியார் பாருக்கு சீல் கூட வச்சிருக்காங்க.